யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தயிர் பச்சடி. இந்த வெய்ய நாளைக்கு மத்தியான வேளையில் ஏதான ஒரு விதத்தில் நல்ல தயிர் பச்சடி எடுத்துட்டேன்னா வயத்துக்கும் கூலன், அதுவும் ஹெல்தியான இதில் நம்ம ஒரு 4 இது பார்க்க போகிறோம். கேட்டேன்னா வாழைத்தண்டு, இதை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுங்கோ. வாழைத்தண்டை வச்சு ஒரு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் புடலங்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி, பூசணிக்காய் தண்ணி அதாவது இந்த வெய்ய நாள்லேயே நிறைய நீர் சத்து இருக்கக்கூட கரைகாய்களை நம்ம எடுத்துக்கணும். அதனால் நம்ம இது மாதிரி வாழைத்தண்டு, வெள்ளை பூசணிக்காய், இது மாதிரி புடலங்காய், இதெல்லாம் நீர் சத்து இருக்கிறது. இதிலெல்லாம் பச்சடியும் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு வெயிட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தேங்காய், பச்சை மிளகா மட்டும் அரைச்சி விட்டுட்டு அதோட கூட தாளித்து கொட்டி பண்ணினோன்னா இந்த பச்சடி ரெடி. அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஜோராக வெந்துடுத்து தெரியறது அவங்களுக்கு. இந்த நாரெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், இது தூக்கி போட்டுருவோன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரியான இதெல்லாம். ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரோடு மிக்ஸ் பண்ணுறபடி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ புடலங்காய், இந்த மாதிரி புடலங்காயை வாங்கி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி வெயிட்டில் வச்சுருங்க. இது எவ்வளோ மாமின்னு கேட்டேன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு புடலங்காய். இது எத்தனை பேருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் நிச்சயமாக சாப்பிட்லாம். நல்லா இந்த கப்பில் 1.5 கப் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த கரண்டியால் ஆளுக்கு ஒரு கரண்டி, பெரிய கரண்டி போட்டுக்கலாம், அந்தளவுக்கு வரும். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பூசணிக்காய் பச்சடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு தயிர் பச்சடிக்கு ஒரு தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைக்கணும். அதே அரைவை தான் நம்ம புடலங்காய் பச்சடிக்கும் விடணும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு பச்சை மிளகா, அதுக்கு ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். 2 ஜாஸ்தி, எங்களுக்கெல்லாம் காரம் ரொம்ப தாங்காது, 1.5 வைக்கிறேன் நான். இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் 2 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 மூடியிலேருந்து 1/4 மூடி, 1/2 மூடி கிட்ட சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் வச்சு அரைச்சிடுவோம். ஜஸ்ட் இது நல்லா அரைச்சின்னு வந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இன்னும் வெந்திருக்கு புடலங்காய். நல்லா எப்படி வெந்திருக்குன்னு கலர் மாதிரி இருக்கிறதுலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரோடு மிக்ஸ் பண்ணுறபடி பார்க்கலாம் நம்ம. இப்போது நம்ம புதுசாக ரைத்தா எதுவும் பார்க்கல, மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கேரட் நல்லா கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன் பொடியாக, ஒரே ஒரு தக்காளி, ஜஸ்ட்டு கொஞ்சமாக குடமிளகா ஒரு 1/4 பீஸ், இது வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 வெள்ளரிக்காய் தான், ஒரு 1/4 கிலோ வெள்ளரிக்காயிலையும் இல்லை ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற வெள்ளரிக்காயில் 1/2 போட்டிருக்கேன் நான். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1. தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா சாட் மசாலா வேறு இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், பார்த்து இது பண்ணிக்கோங்க. தயிர் இந்த மாதிரி கெட்டியாக வறுக்கத்தின தயிர், இதை நான் அப்படியே எடுத்துட்டுருக்கேன். நல்லா முதல்ல சிலிப்பிடுங்க. ஏன்னா தயிர் கட்டி முட்டியமாக இருந்ததுன்னா ரைத்தாக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, ஒத்தாப்பில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது தண்ணியே விட வேண்டாம். எப்படி தயிரை வறுக்கத்தி வச்சுட்டோ அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் வாங்குகிற தயிர் இருக்குன்னா அதையும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கெட்டியாக சிலிப்பிட்டு பண்ணிடுங்க.
ஜோராக அது ரெடி ஆகிடுது. இதில் சாட் மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டோன்னா இந்த ரைத்தா ரெடி. சாட் மசாலா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி போட்டோன்னா இந்த தயிர் பச்சடி ரெடி. ஸோ இப்போது இந்த வேக வச்சதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வாழைத்தண்டு இது புடலங்காய் வேக வச்சது, இது பூசணிக்காய் திருகி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அப்படி கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப டைட்டாக அழுத்த வேண்டாம், லைட்டாக அப்படியே எடுத்துருவோம். இதை வந்து சில பேர் எலுப்பச்சட்டியில் போட்டு வதக்கிட்டு எடுத்துப்பா. உங்கள் சௌகரியம். உங்களுக்கு கொஞ்சம் வெந்தா மாதிரி வேணும் அப்படின்னா வதக்கிட்டு இதில் எடுத்துக்கோங்க. இப்படியே நீங்கள் வெள்ளரிக்காய் மாதிரியும் இருக்கும் இது டேஸ்ட் வைஸ். பூசணிக்காய் டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது. இப்படியே எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு யாராவது குடிக்கிறேன்னா குடிச்சிருங்க. 3த்துக்கும் தயிர் ஆட் பண்ணலாம். இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சோம் இல்லையா, இது வந்து இந்த பூசணிக்காய் பச்சடியில் கொஞ்சமும் வாழைத்தண்டு பச்சடியில் கொஞ்சமும் தேவையான உப்பு. வாழைத்தண்டு பச்சடிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி இது புடலங்காய் பச்சடிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பூசணிக்காய் பச்சடிக்கும் ஒரு 1/4 ஸ்பூன். இது மட்டும்தான் இருக்குமா? இல்லை, இன்னும் கூட ரைத்தா நல்ல நீர்க்கறிகாய்களில் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது 3 4 இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சது, உபயோகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்தராக இருக்கிற ரைத்தாலாமும் பண்ணிடுறேன். ஸோ இது பூசணிக்காய் ரைத்தா ரெடி ஆகிடுது. இது புடலங்காய். இது ஃபைனலாக எல்லாத்துக்கும் தாளித்து கொட்டலாம். கடலை எண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். எல்லாத்துக்குமா சேர்த்து இதில் தாளிச்சிட போகிறேன். கடுகு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டேன். கடுகு வெடிக்கிறது. ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். 3-4-5 மிளகா வத்தல் வரைக்கும் தாளிச்சிடுங்க. இதில் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருணும். இது 3த்துக்குமா சேர்த்து பண்ணுறதுனால. வாழைத்தண்டில் போடுறோம். புடலங்காய், பூசணிக்காய். புடலங்காய்க்கு மட்டும் 2 மிளகா 3 மிளகாயாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மிளகாயோட காரம் அந்த இதில் இறங்கிட்டுனா நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு எதுவும் நம்ம அரைச்செல்லாம் விடலை. தேவைப்பட்டால் இதே மாதிரி நீங்கள் தேங்காய் பச்சை மிளகா இதுக்கும் அரைச்சி விடலாம். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் இப்போ கொத்தமல்லி போட்டோன்னா ரெடி. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லிலாம் குளிர்ச்சி, அதனால் இந்த வெய்ய நாளில் கண்டிப்பாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தெல்லாம் நான் 3யுமே சாப்பிட்டது நீங்கள் பார்த்துருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சாதமே வேண்டாம், இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் தான் கேட்டு ஆன்ஸ்க்ரீனில் நீங்கள் சாப்பிட்டு காமிங்கன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பூசணிக்காயில் பண்ணிக்கிற ரைத்தா ரொம்ப சூப்பர். வாழைத்தண்டு ரைத்தா அதை விட சூப்பர். இன்னும் ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறதுக்கே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. புடலங்காயும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மிளகாயோட காரம்லாம் அதில் இறங்கிட்டு சூப்பராக இருக்குது. இது நான் ரெகுலராகவே ஆற்றுல பண்ணுறது தான். அது நிச்சயமாகவே பச்சை வெங்காயம் இதெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி பச்சை வெங்காயம் ரைத்தா சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. பிகாஸ் அது டாக்டர் சொல்லி பச்சை வெங்காயமாக கொஞ்சம் சாப்பிடுங்கோ, அது பிளட் அதுக்கெல்லாம் ப்யூரிஃபிகேஷனாக நல்லதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் பழக்கின்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஸோ இது 4மே இன்றைக்கி நான் வந்து எனக்கு பிடிச்சதாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சாப்பிட போகிறதில்ல, இதை தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் நிச்சயமாக இது எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.